உங்களுக்கு ஏன் இந்த மன இறுக்கம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, இதுக்கு ஒரே பதில், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன வேணும்னா, ஞானம் வேணும். வெறும் ஞானம்னா உங்களுக்கு என்னன்னு புரியாது. புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஞானம்னா ரொம்ப அதை காம்ப்ளிகேட்டடாக எடுத்துக்காதீங்க. ஞானம்னா ஒன்றும் பெரிய மேஜிக்லாம் ஒன்றும் இல்லை. புரிதல்னு அர்த்தம், அவ்வளோதான். மெடிடேஷன் பண்ணால் நிம்மதி கிடைக்கும் என்பது பொய். மெடிடேஷன் பண்ணால் தெரியாததெல்லாம் தெரியும், பார்க்காதெல்லாம் பார்ப்பீங்க, உணராதெல்லாம் உணர்வீங்க. இறைவன் ஒருவன் இருக்கிறாருன்றதை புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா உங்களால் முடியாத விஷயத்தெல்லாம் பார்க்குறீங்க. ஆனால் எது உங்களை நியூட்ரல் பண்ணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங். புரிஞ்சுக்கணும். புரிந்து கொள்ளாமல் உங்கள் மனம் நிற்காது. புரிந்து கொள்ளாமல் நிம்மதி கிடைக்காது. புரிந்து கொள்ளாமல் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போக முடியாது. புரிந்து கொள்ளாமல் மன இறுக்கம் குறையாது. என்னத்தை புரிஞ்சுக்கணும்? எதில் இருக்கீங்களோ அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். எனக்கு அந்த அனுபவமே வேணாம், புரிதல்லையே எனக்கு போவேன்னா புரிதலை நின்றுக்குங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நெருப்பு சூடுன்றது புரிஞ்சா போதும், உணரணுமா போய் நான் தொட்டு? இப்போ அனுபவத்துக்கும் போகலன்னா புரிதல்லையும் நின்றுக்கலாம். உங்களுக்கு புரிதல் வேணுமா அனுபவம் வேணுமா நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டும் நான் நிறுத்தலாம் எனக்கு வேணான்னு, அனுபவத்துக்கு உள்ளே போயிட்டு நான் வந்து நிறுத்தலாம் வேணான்னு. இப்போ நான் எந்த புரிதலை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன்னா, எனக்கு மன இறுக்கம் இருக்குது, டென்ஷனாக இருக்குது, ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது அப்படின்னா என்னென்னா, முதல்ல அது எதனால் வருதுன்னு கவனிக்கணும். ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான பணம் உங்கள்கிட்ட இல்லை. அப்போது அந்த மைண்ட் வந்து கேள்வி கேட்குது, எப்படி வீடு வாங்க போகிறேன்? ஏன்னா அந்த டேட்டாவை நீங்கள் தான் கொடுத்துருக்குறீங்க, வீடு வாங்கு அப்படின்ற டேட்டாவை வந்து கொடுத்துருக்கீங்க. இப்போ அது வீடு வாங்குற வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன, எங்கேருந்து பணம் வரும், எப்படி வரும், இதை எப்படி சால்வ் பண்ண போகிற, இது அவசியம் தானா, இத்தனை கேள்வி கேட்குது அது. அப்போ மனம் இறுக்கம் ஆகுமா ஆகாதா? இப்போ இந்த மன இறுக்கத்தை யார் கொண்டு வந்தது? இப்போ வீடு வாங்க வேணான்னு சொல்லலை, வீடு வேணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா இப்போ இந்த மனம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணணும், புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். எனக்கு இப்போ ஒரு வீடு வேணும்னு நான் முடிவு பண்ணியாச்சுன்னா அந்த வீடு வேணுன்றதுக்கு தகுந்த எல்லா கேள்விகளையும் கேட்கும். அது எப்படி பணம் வரப்போகுது, எங்கேருந்து வரப்போகுது, குருட்டாம்பாக்கில் வந்துருந்தீங்கன்னா அது ஏற்றுக்காது. அதுக்கு லாஜிக் வேணும். அப்புறம் புரிஞ்சிருச்சுன்னா அமைதியாயிரும். இப்போ உங்களை இங்கேருந்து அமெரிக்கா கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மைண்டு கேள்வி கேட்காதா, எப்படி கூப்பிட்டு போவார், விசா இல்லை, ஒருத்தங்க 2 பேருக்கு பாஸ்போர்ட்டே கிடையாது, இப்போ எதை வச்சு கூப்பிட்டு போக போகிறாரு, என்ன உளர்றாரா? இப்போ பாருங்கள், ஒரு டேட்டா எத்தனை கேள்வி கேட்குது பாருங்கள், கேட்குதா கேட்கலையா? இதுதான் மன இறுக்கம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அமெரிக்கா எப்படி கூப்பிட்டு போவார்? இப்போ உங்கள் பேரில் நான் பாஸ்போர்ட் எடுத்துட்டேன், உங்களுக்காக நான் விசா எடுத்துட்டேன், பெரிய ஒரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என் ஃப்ரெண்டு தான், ஃபோன் பண்ணு விசா உடனே கொடுத்துட்டேன், பாஸ்போர்ட்டே எல்லாம் வர வச்சுட்டாரு, வர சொல்லிட்டாருன்னா உண்மையாகவே ட்ரம்ப் வராரு லைவ் வீடியோ காலில், எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு அந்த டேட்டாலாம் கிடைக்கும் போது இப்போ அந்த கேள்வி வரும்ன்றீங்களா? மன இறுக்கம் இருக்காது உங்களுக்கு. இப்போ அடுத்து எங்கே போனால் அமெரிக்காவில் போய் செலவு பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்த டவுட்டு கிளியர் ஆயிடுச்சு. இப்போ போகிறது கன்ஃபார்ம் ஆனோடனே அடுத்த ப்ராபபிலிட்டியில் போய் உட்காருது. எந்த ப்ராபபிலிட்டியில் போய் உட்காருது? அங்கே போய் நான் என்ன பண்ணுறது, எவ்வளோ நாளில் நான் திரும்பி வர்றது, இது எப்படி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறது, இது எப்படி யோகா பண்ணால் போகும் நீங்கள் சொல்லுங்கள், இது எப்படி வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணால் போகும் நீங்கள் சொல்லுங்கள். 2 டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம், நான் உட்காந்து மெடிடேஷன் பண்ண டயரில் காற்று ஏறிடுமா? அப்படி பண்ணவே முடியாதுன்னு சொல்ல, நம்ம அவ்வளோ பெரிய யோகி கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன நிலையில் இருக்கோம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளால் என்ன முடியும்? இல்லை யாரோ மெக்கானிக் வர வச்சு சரி பண்ணுங்கப்பான்னா தான் சரி பண்ண முடியும். இப்போ இதுதான் மனம் இருக்கும். என் கார் நான் போகணுன்னு நினச்சேன், டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ மனம் என்ன பண்ணுது? கேள்வி கேட்குது. என்ன கேள்வி கேட்குது? எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிற, பதில் சொல்லுன்னு கேட்குது. இது யோகா பண்ணால் சரியாகுமா, மெடிடேஷன் பண்ணால் சரியாகுமா, இது என்ன பண்ணால் சரியாகும்? அதுக்கு என்ன பண்ணால் சரியாகுமோ அதை பண்ணால் தான் சரியாகும். மனம் இருக்கும்னு என்ன அர்த்தம்? மனம் இருக்குதுன்னு அர்த்தம். இவ்வளோதான், ரொம்ப யோசிக்காதீங்க. மனம் என்ன பண்ணுது? இருக்குது. மன அழுத்தம்னா என்ன? மனம் அழுத்துதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? கேள்வி கேட்டு உங்களை சாவடிக்குது. இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா பதில் கொடுக்க தெரியல, இவ்வளோதான் பிரச்சனை. டயரை சரி பண்ணோன்னே இப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சுச்சு. அடுத்து எவ்வளோ நேரத்தில் அங்கே போக போகிறேன், அங்கே போய் என்ன பண்ண போகிறேன், அடுத்த ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரே வழி என்னென்னா, வேலை வெட்டியே செய்யாமல் நீ உட்கார்ந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்காது. உட்கார முடியுமா?
அப்போ இஎம்ஐ யார் கட்ட கேட்குது இல்லை? இஎம்ஐ யார் கட்டுவா? வாங்கின லோனை எவன் கட்டுவான்? உன் பிள்ளைங்கிட்ட மான மரியாதை போயிருமே. இப்போ இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி இதை கன்வின்ஸ் பண்ணி உட்கார வைக்கணும். இப்போ பிரச்சனை அனுபவிக்கணுன்றது இல்லை. என்ன மீன் பண்ண வரேன்னா, என்ன சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, அனுபவிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த வாழ்க்கையை வேணுங்கிறத அனுபவிக்கலாம், வேணான்றதை புரிஞ்சுக்கலாம். இந்த அனுபவத்துக்குள்ளே போயிட்டு நான் வெளியே வரணும். என்னால் முடிந்த அனுபவங்களை எனக்கு வேணும்னு நான் நினச்சிட்டேன், நான் ஆசைப்படுறேன்னா அதுக்கு ஒரு விலை ஒன்று கொடுக்க வேண்டியது தானே இருக்கீங்க. பொருளாதார ரீதியாக ஒரு விலை ஒன்று கொடுக்க வேண்டியது இருக்குது. என் வாழ்க்கையில் என் ஆயுட்காலத்தை நான் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ நான் வேணும்னு சொல்லி அதில் நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன்னா அது கேள்வி கேட்க தான் செய்யும். இப்போ நீங்கள் HTML ஒரு டேக் எழுதுறீங்கன்னா, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜில் ஒரு டேக் ஒன்று எழுதுறீங்கன்னா, கோலன் போட்டு செமிகோலன் போட்டு அதுக்கு ஒரு டேகை கிரியேட் பண்ணி அது என்ன கலரில் வரணும்னு சொல்லி எல்லாம் போட்டு அப்லோட் பண்ணிங்கன்னா, மஞ்சள் கலர் அப்படின்னா எல்லோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லோ வந்து நிற்கும். போல்டுன்ற கோடிங் கொடுக்காம போல்டு வருமாங்க? அப்போ ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் உட்காந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் கோடிங் எழுதணும். என்ன சைஸில் வரணும், எந்த இடத்துல அலைன் ஆகணும், எந்த இடத்துல ஃபிட் ஆகணும், அது எவ்வளோ நேரத்துக்கு நிற்கணும், மறைஞ்சு மறைஞ்சு வரணுமா, ஸ்டெபிளைஸ்டாக நிற்கணுமா, கோடிங் எழுதுகிறோம்ல. வாழ்க்கையும் அவ்வளோதாங்க. நீங்கள் ஒன்று நோக்கி போயிட்டீங்க அப்படின்னா இந்த மைண்ட் அந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்று நீங்கள் எதுவுமே வேணான்ற மனநிலையோடு உட்காந்துடணும். இல்லை இந்த வாழ்க்கையில் நான் அனுபவம் வேணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, இப்போ நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். பெரும்பாலான நபர்கள் ஏன் ஸ்ட்ரெஸ்ஸோடு வாழ்கிறாங்கன்னா, மனம் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. மனம் குருட்டாம்பாக்கில் சொன்னீங்கன்னா ஏற்றுக்காது. மனம் என்பது மூளையுடன் சம்பந்தப்பட்டது. மனம் பிரெயினோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால லாஜிக்கல் ஆன்சர்ஸை மட்டும்தான் ஏற்றுக்கும். ப்ரூவன் மெத்தட்ஸை மட்டும்தான் ஏற்றுக்கும். இல்லை உங்கள் மனசை நீங்கள் இறைவன் எல்லாத்தையும் பார்த்துப்பாருன்ற அளவுக்கு நம்ப வச்சுட்டிங்கன்னா அது அப்புறம் ஏற்றுக்கும். நீங்கள் இன்னும் அந்த அளவுக்கு போகலை, உங்களுக்கு இன்னும் டவுட் இருக்குது கொஞ்சம். அது எப்படி சரியாகும்? நாளைக்கு ஒரு இஎம்ஐ கட்டணும்னு வச்சுக்கோங்க, இறைவன் பார்த்துப்பாரு அப்படின்னு நம்பி உட்கார முடியுமா? மைண்டு கேட்காதே அறிவு கட்டத்தனமாக பேசாதான். நாளைக்கு இஎம்ஐ அது ரொம்ப நியாயமாக தானே கேட்குது. செக் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும், இதுக்கு பதில் சொல்லுன்னு கேட்குது. நான் பதில் சொல்லுன்னு கேட்கும்போது நான் வேற ஏதாவது போய் பண்ண முடியுமா அதை? இப்போ உங்களுக்கு இவ்வளோ தான் பிரச்சனை. என்னன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டம் நகர்ந்து போயிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு கட்டம் நகர்ந்து போகும்போது என் தேவைகளும் ஆசைகளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. என் தேவைகளும் ஆசைகளும் மாறிக்கொண்டே இருக்கும்போது அந்த ஆசையும் அந்த தேவையும் நீங்கள் தான் முடிவு பண்ணீங்க, இறைவன் உங்களுக்கு கொடுக்கல. அந்த தேவையும் ஆசையும் நீங்கள் முடிவு பண்ணும்போது அதுக்கு உண்டான கொஸ்டின்ஸாக அது கேட்க தான் செய்யும். அதுக்கு பேரை ஸ்ட்ரெஸ்ன்னு வச்சுருக்கீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.